அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு வண்டி பசங்க. இன்னைக்கு நம்ம குட்டி கதை வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்க போது, ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன், கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நம்ம கதையோட கதாநாயகர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பில்கேட்ஸ் இருக்காருல்ல, உலக பணக்காரர் பில்கேட்ஸ். அவர் வந்து ஒரு நாள் அவர் மகளோட ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த வெயிட்டருக்கு வந்து பில் பே பண்ணிட்டு $5 வந்து அவர் டிப்ஸ் கொடுக்குறாரு. எல்லாருமே டிப்ஸ் கொடுக்கறது வழக்கம் தானே, அப்புறம் அவர் மட்டும் கொடுக்க மாட்டாரா என்ன? டிப்ஸ் கொடுத்தோடனே என்ன ஆச்சரியம்னா, அந்த வெயிட்டரோட முகம் வந்து ரொம்ப சுருங்கி போயிருக்கு, ரொம்ப டல்லா இருக்கு. என்ன, நம்ம டிப்ஸ் தானே கொடுக்குறோம், இவர் சந்தோஷப்படாம ஏன் இப்படி முகத்தை ரொம்ப வாடி இருக்குன்னு சொல்லிட்டு இவர் மனசுல வச்சுக்காம கேட்டுட்டாரு. என்ன ஆச்சு, நான் டிப்ஸ் தானே கொடுத்தேன், ஏன் உங்க முகம் இப்படி இருக்குன்னு. என்ன நீங்க வெறும் $5 தரீங்க, உங்க பொண்ணு வந்து $500 கொடுத்தாங்க, அதுவும் இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய உலக பணக்காரர், உங்கள்கிட்ட நான் இப்படி வெறும் $5 மட்டும் தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த வெயிட்டர் வந்து சொல்லவும், அவர் ரொம்ப நிதானமா ஒரு அழகான ஒரு பதில் சொன்னாராம். இந்த பதில் தான் நம்ம கதையோட கரு. இதுதான் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது. அப்படி என்ன பதில் அவர் சொன்னாருன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. ரொம்ப யோசிச்சு நிதானமா ஒரு வார்த்தை சொன்னாரு. என் பொண்ணு உலக பணக்காரரோட பொண்ணு, அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், அதனால அவங்க $500 கொடுத்தாங்க. எங்க அப்பா வந்து ஒரு விவசாயி, ஒரு ஏழை விவசாயியோட மகன் நான், எனக்கு இந்த $5 ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னாராம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பழசை என்னைக்குமே மறக்க கூடாது. நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருந்தோம், எதுல இருந்து நம்ம வந்து வளர்ந்தோம், அந்த வளர்ந்ததுக்கு முன்னாடி நம்ம என்ன நிலைமையில இருந்தோங்கிற விஷயத்த என்னைக்குமே நம்ம வளர்ந்துட்டாலுமே பின்னாடி இருந்த நம்ம கடந்து வந்த அந்த பாதையை மறக்க கூடாதுங்கிறது இந்த கதையோட கருத்து. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும்.